ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம். வித்தியாசமான முறையில் இறால் வறுவல் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இறாலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளை நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாரும், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பும், 2 ஸ்பூன் அளவுக்கு தயிரும் சேர்த்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சியோட நீங்கள் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ இந்த மசாலாவை நம்ம இறால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ இதில் நல்லா லைட்டாக அந்த உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு நல்லா உள்ளுக்குள்ளலாம் அந்த மசாலா பிடிச்சி வரும். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அப்படி இல்லைனா கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ரவை, இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கலவை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கிற இறால் பீசஸை ஒவ்வொன்றா எடுத்து இந்த ரவை கலவை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. அதில் இறாலில் எல்லா இடத்துலையும் படுறது மாதிரி நல்லா டிப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எண்ணெயில் இதை ஃப்ரை பண்ணி எடுக்க கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. முதல்ல ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நீங்கள் இறாலெல்லாம் சேர்க்கும் போச்சில். இப்போ எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா தீயை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக ரொம்ப கம்மி பண்ணிடாதீங்க. எப்போவுமே இறாலை நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லை, அது சீக்கிரமாகவே நம்மளுக்கு குக்காகி வந்துடும். ஒருவேளை நீங்கள் அதிகமாக குக் பண்ணிங்கன்னா ஹார்டாக கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆயிரும். நல்லா டைமை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு குக் ஆகுறதுக்கு நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அந்த இறால் பெரிய பீசஸாக இருக்கும், அப்புறம் நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இதை மாதிரியே எல்லா பீசஸையும் போட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அந்த உள்ளுக்குள்ளே சதை பகுதி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் ஒரு ரசம் சாதம் அப்படி இல்லைனா ஒரு பருப்பு சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம அட்டகாசமாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.